ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பசங்களுக்கு என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு வந்து வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு உருளைக்கிழங்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு அது எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது செஞ்சு எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பசங்களுக்கு தயிர் சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். அது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் ஊற்றிட்டேன். அப்புறமா சாப்பாடு வடித்து ஆற வச்சுட்டு இருந்தேன். அந்த தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பசங்களுக்கு வந்து லஞ்சு செஞ்சு கொடுத்தேன். நான் பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்சு கட்டினேன். சின்ன பாப்பா வந்து நான் அதிகமாக சாப்பாடு போட்டுருவேன். அவள் எப்போவுமே அவளே வந்து லஞ்சு கட்டிக்குவா. அவள் லஞ்சு கட்டின்னு போனதுக்கப்புறமா நான் பெரிய பாப்பாவுக்கு லஞ்சு கட்ட ஆரம்பித்தேன். உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து என் பசங்க ரொம்ப விரும்பி அதிகமாக நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் பசங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன். தம்பிக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்து அனுப்புனேன். அதுக்கு பதில் சாப்பாடு வந்து தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பூண்டு வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரே ஒரு வரமிளகா அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறமா தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கும் போது என்னென்னா அந்த எண்ணெய் வந்து செல்லில் வந்து அந்த கேமராவில் பட்டுருச்சு. அதனால் வந்து சரியாக தெரியல, கொஞ்சம் மாதிரி மக்களாக தெரியுது. சரி எடுத்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வேணான்னு பார்த்தேன். சரி எடுத்துட்டோம், அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு இறக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நாட்டு முட்டை ஒன்று இருந்தது, அது ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்னுட்டு அதையும் ஆம்லேட் போட்டுட்டேன் மெல்வினுக்கு. இது வந்து அவனுக்கு வந்து லஞ்சு கட்டிட்டேன். சாப்பாடு வந்து கொஞ்சமாக அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பாடு போட்டுட்டு உருளைக்கிழங்கு அந்த நாட்டு முட்டை அதையும் வச்சுட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து அவன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டான் பேக்கில். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.